ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பெருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்ல ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறது வந்து இப்போ எனக்கு கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். எப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ இதில் வர்ற எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க நீங்கள் தான் ஓனாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் நம்முடைய பிக் வந்து பண்ணாக்க ஷோ பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் வேணும்னாக்க நம்முடைய பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஞ்சு மிஞ்சம் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது எப்படி நம்ம குயிக்க பாட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நம்ம பேஜ் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ண பாருங்க. ஸோ அது என்னன்னாக்கா அடாப்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஜஸ்ட்டு இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நான் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது நம்ம வந்து பண்ணாக்க இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால சைன்அப் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து இப்போ நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஹோம் பேஜ் வந்து உங்கள் ஹோம் பேஜ் வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இதில் இந்த இடத்துல வந்து பண்ண ரிமூவ் பேக்ரவுண்ட்னு இருக்கா, ஜஸ்ட் அதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ப்ளஸ் இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஷோ தான், அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபைல்ன்றது நான் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் எந்த பிக்கே பேஜாக கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து பண்ண பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ கீழே டோன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டேட்டா நீங்கள் டோ பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் மேலே டிக்கெட்னு இருக்கா, சாரி கேன்சல் ஐக்கன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்ரவுண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ன்றது கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணுறீங்க பாருங்கள். ஸோ அந்த பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், அதை ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்தோம். இது வந்து பண்ணிங்க டோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தில் வந்து பண்ணாக்க ஒரு 9 பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜ் வச்சா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இல்லை உங்கள்கிட்ட வந்து பண்ணாக்க கம்மியாக தான் பிக் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க பேஜ் வச்சா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் நம்ம பேக்ரவுண்டு போய் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் வந்து பண்ணிக்கிறதுல ஒரு 2 பேக்ரவுண்டு இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் இருந்துச்சுனாக்கா அதை கூட நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த பிக்கு செலக்ட் போய்ட்டு மேலே ப்ளஸ்ஸும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பிக்கன்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா அதுக்கு கீழே வர நாம் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டிய அந்த பேஜ் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டெஸ்ட் இருக்கா, ஜஸ்ட் அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க இந்த டெஸ்ட்டு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தினாக்க பிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சா? இப்போ வந்து பார்த்தினாக்க நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சிருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த மாதிரி ஷோ ஆகணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த தடவை யூஸ் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு புக் மாதிரி இருக்கா அந்த புக் மார்க்கிட்ட வந்துட்டு மறுபடியும் நீங்கள் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் லாங் ப்ளஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் ஆட் பண்ணிங்க பாருங்கள், அந்த பிக்குக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க சேம் பண்ணியிருக்குங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் மாதிரி இருக்கும். அந்த புக் மாதிரி கிட்ட வந்துட்டு ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா?
நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதுங்க கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட் இடத்துல யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செகண்ட் பிக் ஆட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு செகண்ட் புக் மாதிரி இருக்கா கரெக்டாக 1.11 செகண்ட் கிட்ட. ஸோ அங்கே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நெக்ஸ்ட்டு நான் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த செகண்ட் பிக்குக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டேன். இது நம்ம வந்து பண்ணாக்க கரெக்டாக செகண்ட் பிக்கு 8.15 செகண்ட் கிட்ட இருக்கிற புக் மார்க் கிட்ட முடியுதா. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற புக் மார்க் கிட்ட வந்துட்டு இப்போ அந்த பிக்கு அது வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதே சேம் இடத்துல வந்து பார்த்தினாக்க அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உங்கள்கிட்ட ஒரு 9 பிக் இருந்துச்சுனாக்க கரெக்டாக தான் நான் வந்து புக் மார்க் கொடுத்துருப்பேன். இல்லை உங்களுக்கு அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுனாக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் அந்த அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி இல்லை என்ன சொல்கிறது. ஓகே, இப்போ நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பண்ணாக்க அதை விட கம்மியாக பிக் இருந்துச்சுனாக்க கரெக்டாக நான் வந்து பார்த்தினாக்க 7.08 செகண்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க அதுக்குள்ளே இருக்கிற டைமுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்க 1 பண்ணால் நான் பிக் ஆட் பண்ணிக்கிட்டா நீங்களும் சேம் மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க கட் ஆகுறது வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கில் இருந்து இந்த மாதிரி. ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் இதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்குக்கான ஒரு மூவி ஃபிட்டை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம மூவி ஃபிட்டை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு மாதிரி இருக்கா அதுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்கி கீழே மறைகிற அளவுக்கு வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 கீஃபமுக்கும் நீங்கள் சென்டரை கொண்டு வந்துட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சைடில் வந்து பண்ணாக்க கீழே 3 பட்டன் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு இதில் காப்பி கவுண்ட் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ மூவ் ஃபிட் அடையாச்சா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபம் நெக்ஸ்ட்டு குமாருக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க மறுபடியும் நம்ம கீழே மறைகிற அளவுக்கு வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 கீஃபமுக்கு சென்டர் கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் கிளிக் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த 3 பட்டன் கிளிக் போயிட்டு பேஸ் கவுண்ட் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக வந்து பண்ணாக்கி அந்த மூவ்ஃபிட் வந்து பண்ணாக்கி இதில் ஆடிடும். ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க நீங்கள் எந்த பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட்டு அந்த பிக்கு வந்து பண்ணாக்க 1 பண்ணால் நீங்கள் எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க மூவ்ஃபிட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து பண்ணாக்கி இதை ஆடியாச்சா. நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன குளோ ஃபிட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிக்குக்கு சைடில் வந்து பண்ணாக்க ஒயிட் கலர் மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி வரும் பாருங்க. ஸோ அதுதான். ஓகே, ஸோ இப்படின்னு பார்த்தலாமா. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ட்ராயிங் அண்ட் எட்ஜுன்னு இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இதில் க்ளோன்னு வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்டே இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண ஆல்ஃபா இருக்கும் இதை ஃபுல்லாக நாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீழே ஆர்ட்னஸ் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு ஃபுல்லாக வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பண்ண கலர் ஆப்ஷன் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பண்ண முடியும் இருக்கும். நான் வந்து பண்ணாக்க ஒயிட் கலர் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். கீழே வந்து பண்ணாக்க ஸ்க்ரீன் இருக்கா அது கிளிக் போயிட்டு நார்மல்ன்றது வந்து பண்ணாக்க இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி இங்கே மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க ரேடியஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு கம்மியாக இருந்தாலே போதும் அதனால ஒரு 21 வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 22 வந்து பண்ணாக்க இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அப்படி இங்கே பேக் போயிட்டு சைடில் 3 பட்டன் இருக்கா அது கிளிக் போயிட்டு காஃபிட்டை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் எதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இது ஆயிடுச்சா. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த பிக்கு ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துடலாமா.
ஓகே. கரெக்ட்டா வந்து பண்ணாக்க நீங்க பொருள் பார்த்து மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கீழ வந்து பண்ணாக்க ஒரு டெஸ்ட் குடுத்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுடைய நேமு இல்ல உங்களுக்கு புடிச்ச டெஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு, மேல் நீங்க வந்து பண்ணாக்க டிக்கெட் வந்து பண்ணாக்க நீங்க கில் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நார்மலா தான் நம்ம பிக் ஆட் பண்ண போறோங்க. எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்ட்டா அந்த பிக்குக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழ ப்ளஸ்ஸும் குட்டு மீட்ட குட்டு நீங்க எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்க செலக்ட் பண்றீங்க. ஜஸ்ட் இந்த சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்கா அந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக் வந்து பண்ணி நீங்கள் சீன் பண்ணி இட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பண்ணாக்க ஒரு பிக் இருக்கா க்ரீன் கலரில் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கில் போயிட்டு காப்பில் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கில் போயிட்டு பேஸ்டல் கிளியர்மா இருக்கா அது கில் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த பக்கெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும். அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைக்கு கீழே மோட்ஸ் இருக்கா அது சில போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ் கொட்டு மீடியோ கொட்டு நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதையும் அந்த ப்ளூ கலர் கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்ட்டு எதுவும் பண்ணாக்க நீங்கள் கில் பண்ணிக்க. ஓகே. ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த வீடியோவை நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு எந்த வீடியோ ஓகே இதுதான். ஓகே. ஜஸ்ட் ப்ளஸ்ஸையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ளூ கலர் இருக்கா அந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இது ஆடாச்சா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க. கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு ஜஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். ஓகே. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பண்ணாக்க ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வரமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த வீடியோ நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஏதாவது சவுண்டு இருந்துச்சுனாக்க இந்த சவுண்ட் ஐக்கனை கிளிக் போயிட்டு மூவ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க டிஃப்ரென்ஸும் இருக்கும். அது கில் பெட்டு இதில் வந்து பண்ணாக்க செகண்டு அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஓகே. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இந்த கில் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாதிரிட்டு நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோ இங்கே இந்த வீடியோவில் எந்த டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.